ஷோவானை மட்டும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வகையா மாட்டிப்போமே, என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரானோட அம்மா சரி நீ மேல போய் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வா, அதுக்குள்ள நானே அவனை காஃபி சாப்பிட கூப்பிட போறேன்ட்டு கிளம்புன உடனே ஹீரானோ அந்த மேடும் சேர்ந்து வீட்டுல மாட்டி வச்சிருக்க ஹீரானோட போட்டோஸ் அண்ட் அவங்க சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் கடகடன்னு எடுத்து ஒழிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பெரிய ஃப்ரேம்ல பூ போட்ட போட்டோ வேற இருக்குது. ஐயோ இதை எங்க ஒழிச்சு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா ஹீரோனோட அம்மா நீ இன்னும் ரெடி ஆகாம இங்க என்ன பண்ணுகிறேன்னு கேட்டா, இல்லம்மா இந்த பெரிய போட்டோலாம் அசிங்கமா இருக்கலையா, அதான் அதை மாத்தி வைக்கலாம்னு பார்த்தேன். முன்னாடி நீ நேத்துனமா அதை பார்த்தாதான் தூக்கம் வரும்ட்டு சீலிங்ல எல்லாம் மாட்டி வச்சிருந்தா இப்ப அசிங்கமாகுதுன்ற, அதெல்லாம் ஒன்னும் வேணாம், நீ ஃபர்ஸ்ட் போய் ரெடி ஆயிட்டு வான்ட்டு ஷோவான போய் கூப்பிட்டா அவன் ஒரே வார்த்தையில வரலன்ட்டான். மாடியில இருந்து பயந்து பயந்து பார்த்துட்டு இருக்க ஹீரான் கிட்ட மெய்ட் ஆண்டி வந்து பயப்படாத சொல்லும் உன்னோட ஆள் வரலன்ட்டானான்றாங்க. அப்பா இப்பதான் கொஞ்சம் ரிலீவா இருக்க ஆண்டின்னு சொன்னா அடுத்த வில்லங்கம் ஃபேமிலியோட வீட்டுக்குள்ள வருது. அந்த ஹாவும் பையன் தான் ஹீரானை விடாம வலிற மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பான். சரி வந்தவங்களை வான் கூட சொல்லாம இருந்தா எப்படின்ட்டு ஹீரானும் கீழே வந்து பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. சரி வீட்டுக்குள்ளேயே பேசிட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்கன்னு பார்த்தா ஷோவான் வரலன்ட்டு வெளியே உட்காந்து சாப்பிடுறதுக்காக மேய்ட ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் ரெடி பண்ண சொல்றாங்க. ஹீரானோ என்னடா இது அவன் வரலன்னு சொன்னாலும் இவங்க விட மாட்டாங்க போல என்று யோசிச்சுட்டு இருக்கா.